3 தேவதூதர்கள் 3 கூட்டம் இருக்கும். மிகாவேலர்கள், மிகாவேல் தான் மைக்கேல்னு பேரு, சரியா? காபிரியல் ஒருத்தர், லூசிபர். இவங்க பிரதான தேவதூதர்கள். இவங்க 3 பேரும் கேப்ரியலுக்கு வந்துட்டு செய்தி கொடுக்கணும். இன்னைக்கு மிகாவேல் தூதர்கள் வந்து நம்மளை பாதுகாப்பு வருவாங்க. பாதுகாப்பு, நம்ம எங்க ரோட்ல போறோம், ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது, நம்ம அதுக்குதான் காலையில் நிறுத்தி ஜெபிக்கிறோம்ல, இன்னைக்கு நான் வெளியே போறேன், என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பாங்கும் போது அந்த மிகாவேல் தூதர்கள் நம்மளுக்கு பாதுகாத்துக் கொள்ள வந்துருவாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டாகும். இப்ப அந்த லூசிபர் என்னன்னா அவ்வளவு ஒரு பக்கத்துல நிற்பான். இவங்க 2 பேரும் தூரமா நிற்பாங்க. மிகாவேலர்களும் கேப்ரியலும் தூரமா நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை. பக்கத்துல ஆண்டவர் பக்கத்துல இருந்து ஆராதிக்கிறான்ல, அவனுக்குள்ள நல்லா ஆராதிக்கும் போது ஒரு மீட்டிங் வந்துச்சு. ஆண்டவர் நம்ம பக்கத்திலே நிறுத்திருக்கிறாரு, வேதெல்லாம் தூரமா நிற்கிறாங்க, நான் பக்கத்திலே இருக்கேன்னா நான் பெரியவன், அப்ப எனக்கு ஒரு கூட்டத்தை நான் ரெடி பண்ணிட்டு நான் தனியா ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பெருமை வருது. எல்லாரை விட அழகானவன், பயங்கரமா இருக்கு, யாருமே அப்படி கம்பேர் பண்ணவே முடியாது. அவ்வளவு பூரண அழகு. நம்ம இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து அவனதான் அப்படியா சூப்பரா வச்சிருந்தாரு. ஏன்னா அவன் பிரகாசமானவன், அவ்வளவு திறமையானவன், அவன்கிட்ட இல்லாத தாளந்தே ஒண்ணுமே இல்ல. உலகத்துல அவன் தீக்குள்ள கூட நடந்து போவான், அக்கினிக்குள்ள நடந்து, மலை எவ்வளவு எரிமலையா தான் நடந்து போவான் இந்த லூசிபர். அவன்கிட்ட அவ்வளவு பவர் இருக்கு. அவனுக்குள்ள அந்த மேட்டிமைன்றது பெருமை, நான் பெரிய ஆளு, என்கிட்ட இவ்வளவு தாளந்து இருக்கு, இவ்வளவு பவர் இருக்கு, அந்த மாதிரி நான் இயேசு கிறிஸ்துக்கு மேல நான் சேரேன், என் சிங்காசனத்தை அவருக்கு மேல உயர்த்துவேன் சொன்னது ஆண்டவருக்கு தெரிஞ்சு அவர் தள்ளி விட்டுறாரு. தள்ளி விடும்போது மேல இருந்து விழுந்தனே பூமிக்கு வந்துடும். பூமி சந்தோஷத்தை திருடுவான், நம்ம பொருளை திருடுவான், நம்ம சரீரத்துல இருக்க எல்லா நோயை கொண்டு வந்து, நம்மளோட சரீரத்துல எல்லா பலவீனத்தை கொண்டு வந்து நம்ம சுகத்தை திருடுவான், பெரிய திருட. இதனாலதான் நம்ம சேஃப்டியா போய் ஜெபிக்கணுங்கிறது. இப்ப ஜெபம் எதுக்கு தெரியாம நம்ம எவ்வளவு கேள்வி கேட்போம். ஏன் இந்த ஜெபிக்கணும், இரவு ஏன் ஜெபிக்கணும், பகல் ஏன் ஜெபிக்கணும், ஏன் உபவாசம் வைக்கணும், இந்த ஜெபம் இல்லாட்டி ஆண்டவர் செய்ய மாட்டாரா அப்படின்னு நம்ம எவ்வளவு கேள்வி வரும். இந்த ஜெபம் தான் நம்மளை பாதுகாக்கும். ஏன்னா யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா, என் தேசம் அழியுது, இந்த மக்கள் இப்படி பாடுபடுறாங்களே, யாராவது ஒரு ஜெபம் பண்ண மாட்டேங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவர் பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து நம்மளை ஜெபிக்க கேட்கிறாங்க. அப்ப நம்ம ஜெபிக்காம இருந்தா, அசட்டை பண்ணிட்டு இருந்தா, அந்த பரலோகத்தை உண்டாக்குற தேவன் வந்துட்டு நம்ம ஜெபிக்கிறத பாக்குற நிக்கிற அவர் ஜெபம் தேவைப்படுது. ஏன்னா பிசாசு நம்மளை வஞ்சிக்க நிக்கிறான், மக்களை வஞ்சிக்க நிக்கிறான். அப்ப ஆண்டவர் கிரியை செய்யணும்னா அந்த ஜெபம் தேவை. ஜெபம் தடுக்கும். ஒரு வாலிபக்குள்ள கற்பழிக்க போகுதுன்னா நம்ம ஜெபிச்சோம்னா அந்த கற்பழிக்கிறது தடுக்கப்படும். யாரும் கொலை பண்ண போறாங்கன்னா அவன் கொலைக்கார புத்தி மாறிடும். எத்தனையோ அக்கிரமம் பண்ண போறாங்கன்னா அவன் புத்தி மாறிடும். ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்வார், தடுப்பாரு. இந்த ஜெபத்தை தேவைப்பட்டு தான் ஆண்டவர் இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு.